2021 இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து என்சிஆர்பி டேட்டா எடுத்து பாருங்க. அதாவது நடந்த கொலை சம்பவங்கள், எத்தனை கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு, போதைப் பொருளுடைய வழக்குகள் எவ்வளோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, போதைப் பொருளால் எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ தாலி எரிப்பு, செயின் பறிப்பு, சொன்னாங்கள கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு ரேண்டமாக சொல்லுவார் பார்த்தீங்களா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சிம்மக்குரல் நவசக்தியின் வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பரபரப்பாக இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம். அதை கேள்விப்படும் போதே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுரும். இந்த அளவுக்கா நமக்கு வந்து சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு. பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி இங்கே தங்கி வேலை பார்த்துருக்காங்க. சென்னை தரமணி பக்கத்தில் அவங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க குடும்பமாக. இன்னைக்கு அவங்க வந்து கணவன், அதாவது கௌரவகுமார், அவர் வயசு வந்து 24 வயசு அப்படின்னு சொல்லப்படுது. 24 வயசு, அவருடைய மனைவி, 2 வயசு குழந்தை. இதை வந்து ஒரு போதை கும்பல் வந்து கொலைவெறியோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவ்வளோ ஒரு கொலைவெறி உச்சத்தோட அந்த குடும்பத்தையே நாசமாக்கி அந்த குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. 3 பேருமே இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. இல்லை, கணவரை கொண்டுட்டாங்க, மனைவியை கொண்டுட்டாங்க, குழந்தையும் கொண்டுட்டாங்க. மனைவியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. கணவரையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த 2 வயசு குழந்தை, அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணியிருக்கு பாருங்க, அந்த குழந்தையும் கொண்டுட்டாங்க. இந்த கொலை சம்பவம் வந்து முழுக்க போதையில் தான் அரங்கியிருக்கு. இந்த கொலை செஞ்சவங்க வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க, அந்த வெளி மாநிலத்தை சேர்ந்து இங்கே வேலை செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களையும் வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் என்ன கேள்வினா, சமீப காலங்களாகவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த சோசியல் மீடியாக்களில் பல வீடியோக்கள் வந்து வைரலாக இருக்கும். எல்லாமே இந்த கஞ்சா போதையில். திருவள்ளூரில் ட்ரெயினில் போன ஒரு வடமாநில இளைஞர், சரிங்களா, அந்த இளைஞர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த கஞ்சா போதில் 4-5 பேர் சுற்றி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த எப்படிலாம் வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்குலாம் வந்து மனசு வந்து அவ்வளவு ஒரு சங்கடத்தை, இப்படிலாம் பண்ண முடியுமா, போதை எவ்வளோ தான் போதையாக இருந்தாலும் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் செல்ஃபி எடுக்கிறது, அந்த கத்தியை வச்சு அவனை அடிக்கிறது, அதாவது கொலை பண்ணணும்னு பண்ணுறவங்க கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டான், சித்திரவதை பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்க போதையில். அந்த இளைஞர் வந்து அந்த சம்பவம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்புறம் பிரச்சனை பூதாகாரமாக எல்லாரும் வந்துடுவாங்களேன்ட்டு அவரை ஊருக்கு பார்சல் பண்ணி அந்த பையனை அனுப்பிச்சு விட்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கிற பையனை வந்துட்டு 4 பேர் சுற்றி நின்று, இந்த நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 மாசத்துக்குள்ள உள்ள இன்சிடென்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல நடந்து போயிட்டு இருக்கிறோன்னா ரோட்ல இழுத்து போட்டு நீங்க தூக்கி ஒருத்தர் அடிப்பாங்க. 4 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. எல்லாரும் ஓடி வந்து போகணும்னு கத்துவாங்க. அதை பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்தை நீங்க வீடியோ பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வீடியோவில் வந்த சம்பவங்களை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். வீடியோவில் வராமல் இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் தினந்தோறும் எஃப்ஐஆராக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய இருக்குது நம்ம கேள்விப்பட விஷயங்கள். இங்கே வேளச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா உணவு டெலிவரி, அதாவது டெலிவரி பண்ணக்கூடிய பையனை வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அவனை வந்து 2 பேர் வந்து போதையில் வந்து கண்டந்தனமாக வெட்டுறாங்க, கொலைவெறியோடு வெட்டுறாங்க அறிவாளை வச்சு. அவங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் சேர்ந்து அடித்து அங்கேருந்து கட்டையை எடுத்துட்டு கம்பு எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில, அவங்கள சேர்ந்து அடித்து துரத்துறாங்க. திரும்பி போயிட்டு மறுபடியும் வந்து தாக்கியிருக்கானுங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான சம்பவம். அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதை பார்த்து அடுத்த நாள் அத்தனை பேரும் பயப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பயப்படணும். அத்தனை பேரும் பயம் வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம சரியான நடவடிக்கையில் இருக்கோம், சரியான சட்ட ஒழுங்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம். என்ன திருத்தணியில் வந்து ட்ரெயினில் போன பையனை வந்து வெட்டுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே திருத்தணியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெட்ஷீட் வைக்கக்கூடிய வயசானவரை அதே ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு அடிக்கிறானுங்க. மறுநாளே திருவள்ளூர் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா டூர் போயிட்டு வந்தவங்களோ ஒரு 3 பேரை வம்பழுத்து அங்கே இருக்கிற போதை கும்பல் அடித்து 2 பேரை அடிச்சே கொண்டுட்டாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் செய்யப்பட்டார். இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் எல்லாமே போதை. நீங்கள் முழுக்க எடுத்து பாருங்க, போதை தலைக்கேறி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நடந்த கொலை சம்பவங்கள் தான் இது. இந்த கொலை சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தோணுது. எப்படின்னா, அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளி மாநிலத்துக்கு நம்ம வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தோடைய சட்டத்திட்டங்கள் எப்படின்னு தெரியாது, அந்த மாநிலத்தில் எப்படி காவல்துறை செயல்படும் தெரியாது, இல்லை அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு மாநிலம் விட்டு ஒரு ஊர் விட்டு ஊர் போனாலே வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பான். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அவனுக்குன்னு ஆதரவாளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அவனுக்குன்னு யாரும் உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க, அவன் பொழைக்க வந்திருப்பான். அதனால வந்து அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு போலீஸுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வெளி மாநிலம் போயிட்டாலே அங்கே உள்ள போலீஸுக்கு பயப்படுவான். நம்ம ஊராக இருந்தால் ஏதோ ஒரு லோக்கல் கவுன்சிலர் வச்சு பேசலாங்க, ஒரு எம்எல்ஏ வச்சு பேசலாங்க, இல்லை யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு பேசி ஏதோ ஒரு சின்னதாக தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட முதல் கட்டமாக யோசிக்கிறது என்ன, தவறு நடந்த உடனே அல்லது தவறு செய்யறதுக்கு முன்னாடி என்ன யோசிப்பான்னா, பேசிக்கலாம், நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்கள் சித்தப்பா வக்கீல்ரா, எங்கள் மாமா ஒரு கவுன்சிலர்ரா, பேசிக்கலான்டா அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஒரு சின்னதாக ஒரு தப்பு செய்வான். ஏதோ அவன் போதையை போட்டு ஹீரோஸும் பண்ணுவான். அது கட்ட பஞ்சாயத்து நடக்கும். வழக்கமாக நம்ம ஊரில் பார்த்துருப்போம். வெளிமாநிலத்துக்கு போனோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா
அந்த இருக்கிற இடம் தெரியாம தான் இருப்பான். ஏன்னா முதல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுடைய பயம் அவனை வந்து அச்சுறுத்து. முதல்ல இங்க என்ன செய்வாங்களோ, நமக்கு யாருமே இல்லையே, ஜாமீன் எடுக்க கூட ஆள் இருக்காது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது, இங்க எப்படின்னா சமீபம் அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா 2021 இருந்து இப்ப வரைக்கும் நீங்க நடந்த கொலைகளை வந்து ரேண்டமா நீங்க எடுத்து பாருங்களேன். நீங்க கிட்டத்தட்ட 2021 இருந்து இப்போ வரைக்கும் நீங்க வந்து NCRP டேட்டா எடுத்து பாருங்க. அதாவது நடந்த கொலை சம்பவங்கள், எத்தனை கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு, போதைப் பொருளுடைய வழக்குகள் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, போதைப் பொருளால் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு தாலி எரிப்பு, செயின் பறிப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு ரேண்டமா சொல்லுவார் பார்த்தீங்களா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் சொல்லியிருப்பாரு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொன்னதான் உண்மை. அது போல இப்போ இங்கே வந்து தினந்தோறும் நம்ம செய்தித்தாளை திறந்தோடனே பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில கொலை, என்னென்னமோ பேர் சொல்ல முடியாத அளவில் போதை, என்னென்னமோ பறிமுதல், மெத்தப்பட்டமன் பறிமுதல், மாத்திரை பறிமுதல், இப்போ கஞ்சா பறிமுதல், ஊசி பறிமுதல், எல்லாத்துக்கிட்டையுமே ஈஸியாக கிடைக்குது. அதாவது இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொலை செய்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறவங்களாம் 30 வயசுக்கு மேலே இருப்பான், 40 வயசுக்கு மேலே இருப்பான், அந்த தெருவிலே சும்மா வயசானவனா இருப்பான், இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு வெறும் கஞ்சா குடிக்க ரோட்டில் படுத்து கிடப்பான். அவங்க கையில் தான் அந்த கஞ்சாவே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவன், ஐடிஐ படிக்கிறவன், காலேஜ் படிக்கிறவன், சின்ன சின்ன பசங்கள்ட்ட கஞ்சா போகுது. அப்போ என்னன்னா இதெல்லாம் உடனே வந்துருமா, ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிருமா? ஒரு பொருள் இங்கேருந்து ஊருக்கு போகுதுன்னா ஒரு 12 மணி நேரம் ஆகும். அதுபோல் ஒரு சொசைட்டியில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்டே நீங்கள் விளம்பரப்படுத்தி அது போய் மக்கள் மத்தியில் சேர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் விளம்பரப்படுத்தினாலும் ஒரு ப்ராடக்ட் ஒரு மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆகும். விளம்பரப்படுத்தி எல்லாமே இங்கே விளம்பரமே படுத்தாமல் ஒரு ப்ராடக்ட்டு அது மக்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் வந்து எல்லாருக்கும் போய் சேருதுன்னா அதுக்கு எவ்வளோ காலங்கள் தேவைப்பட்டிருக்கும். உடனே இன்னைக்கு இதெல்லாம் போதையில் நேற்று இறக்குமதி பண்ண கஞ்சா அடிச்சுட்டு இன்னைக்கு கொலை பண்ணியிருக்காங்க, நேற்று இறக்குமதி பண்ண கஞ்சா அடிச்சுட்டு இன்னைக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இங்கே இப்போ வரிசையாக நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த 2021 அப்புறம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஆட்சியில மட்டும்தானா, வேற எந்த ஆட்சியிலுமே கஞ்சா விற்கலையா, இல்லை எந்த ஆட்சியிலுமே கொலை நடக்கலையா, எந்த ஆட்சியிலுமே கொலை நடக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. எல்லா ஆட்சியிலையுமே மாறி மாறி கொலை எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாக நீங்கள் நடந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தரவுகளை எடுத்து பாருங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே எத்தனை கொலை நடந்திருக்கு, எத்தனை கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, போதைப் பொருளால் எத்தனை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை போதையால் எவ்வளவு குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்றதை நீங்கள் வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி நீங்கள் கண்ணார பார்க்கலாம். அப்போ தெரியும் இது வந்து விமர்சனம் வைக்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு டேட்டாவை பாருங்க. NCRPயில் 2023-24 மட்டும் இங்கே சென்னையில் மட்டும், நான் சொல்கிறது சென்னையில் மட்டும் 105 கொலைகளுக்கு மேலே, எப்படி 105 கொலைகளுக்கு மேலே 2023-24 1 வருஷத்துக்குள்ள 105 கொலைகளுக்கு மேலே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து 16%. சரிங்களா, 16% அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து 61% அதிகரிச்சிருக்கு. இது வந்து நம்ம அந்த தகவல் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தரவு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது, சரி ரைட்டு ஓகே அதை ஏற்றுக்கிறோம் ரைட்டு. ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் ஏன்பா அதிகமாக நடக்குது? ஏன்பா 18 முறை கஞ்சா விற்கிறவங்க போய் அமைச்சர் மாசு கூட போய் புகைப்படம் எடுக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமை பண்ணவங்க போய் அங்கே அமைச்சரோட புகைப்படம் எடுக்கிறாங்க, இங்கே ஒருத்தன் தெய்வ செயலுங்கிற வந்து திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாங்க, அந்த பெண் வந்து கவர்னர் மாளிகை வரைக்கும் வந்து ஆட்டோவில் ஏறி வந்து அவங்க வந்து தர்ணா பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி வரிசையாக நீங்கள் வந்து அப்போ ஜாபர் சாதிக்கு திமுகவில் இருந்த பொறுப்பில் இருந்தார், அப்புறம் நீக்கினீங்க, அவரோட எடுத்த புகைப்படங்களை எல்லாம் சமூக வலைத்தளத்தில் நீக்கினீங்க. இப்படி குறிப்பா இங்க ஒரு நெட்வொர்க்கே இருக்கு. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட சமீபத்தில் வந்து ஒரு குற்றம் சாட்டினாரு, போதைப் பொருள் விற்கிறவங்க வந்து திமுக இருக்காங்க, இல்ல திமுக காரங்க வந்து போதைப் பொருள் விற்கிறாங்க, அதுக்கு இப்ப திமுக வந்து உடந்தையா இருக்கு, அதனாலதான் அமைச்சரே வந்து 18 முறை கஞ்சா வழக்குல போயிட்டு இருந்த ஒரு பெண் கூட வந்து புகைப்படம் எடுக்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் போனவங்க வந்து யார் இந்த சார்னு கேட்ட யானசேகரனோட புகைப்படம் எடுக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கே போய் பிரியாணி சாப்பிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தார். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் விமர்சனங்களை எடுத்தாங்க. எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சி தொடர்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது வந்து காரணம் எதிர்க்கட்சி தான், உங்களுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான், நீங்க சரியா திறம்பட செயல்படல அப்படின்னு. இது வந்து யதார்த்தம் எல்லாரும் வைக்கிறது. ஆனா இங்க 100க்கு 100 பொதுமக்களே வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் வச்சா பரவாயில்ல, பிற கட்சிகள் வச்சா பரவாயில்லைங்க, ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் வச்சா பரவாயில்ல, பொதுமக்களே இன்னைக்கு வைக்கிறாங்க. நீங்க சமூக வலைதளத்துல எடுத்து நீங்க பாருங்க, டிஎம்கே ஃபெயில்ஸ்னு இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது. இந்த ஒரு ஏரியாவிலே மக்கள் காரி துப்புறாங்க. ஏங்க எவ்வளவு கஞ்சா தெரியுமா? ஏன் ஏரியாவில் என் கண்ணுக்கு முன்னாடி கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறான் சின்ன பையன், ஏன் ஏரியாவில் ஏன் தெருவில் ஊசியை போட்டு சுத்திட்டு இருக்கான், எவ்வளவு போதைப் பொருள் பாருங்க, எவ்வளவு கெட்டு குட்டிச்சரா போயிட்டான் பாருங்க அப்படின்னு
மக்கள் வந்து கதற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கு. இதை நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து கூச்சப்படவோ வெக்கப்படவோ அச்சப்படவே தேவையில்லை, உண்மையை தான் சொல்றோம். அப்படி இல்லை சட்ட ஒழுங்கு சீரா இருக்கு அப்படின்னா தினந்தோறும் ஏன் இப்படி நடக்குது? நான் கேட்கிறேன், இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இதை பார்க்க மாட்டாரா? மாண்புமிகு அமைச்சர்கள் இதை பார்க்க மாட்டாங்களா? அவங்க வந்து காவல்துறை மூலமே அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? ஏற்கனவே நான் சொன்னேன், இது வந்து ஒரே நாளில் பரவக்கூடிய முளைக்கக்கூடிய காளான் கிடையாது. இது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ படிப்படியாக வளர்ந்து அவங்க பிஸ்னஸ் நெட்வொர்க்கை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போய் காலேஜ் ஸ்கூலு ஐடி பசங்க வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு குழந்தைங்க திங்கிற சாக்லேட் ஐஸ்கிரீம்ல முதல் கூட இன்னைக்கு கஞ்சா கலக்கிறதா சொல்றாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் போகுது அப்படின்னா அப்ப அவ்வளவு காலங்கள் அவங்களை ஃப்ரீயா விடுறது யாருடைய தவறு? இந்த நடவடிக்கை எடுக்க தவறுனது யாரு? இது யாரு? நீங்க வந்து காவல்துறை மேல குற்றம் சொல்லுவீங்களா, இல்ல ஆளும் அரசு மேல குற்றம் சொல்லுவீங்களா, இல்ல அவங்கள வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அமைச்சரா, முதலமைச்சரா, இல்லை அவங்கள ஃப்ரீயாக விட்டால் அவங்க வேலை செய்வாங்கங்க, பொதுமக்களுக்கு அவங்கள காவல்துறை சொல்லி குற்றம் இல்லைங்க, ஆளுங்கட்சி தாங்க. ஏன் கடந்த ஆட்சியிலாம் அவங்க சரியாக வேலை செய்யலையா? இந்த ஆட்சியில் மட்டும் ஏன் அவங்க வேலை செய்ய விடாம வச்சிருக்காங்க? இருக்கும் எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுனது போல யார் ஒருத்தரை பிடிச்சி உள்ள போட்டிங்கன்னா அவளை அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி. அவர் யார் தெரியுமா? அமைச்சருக்கு வேண்டியவர், அமைச்சரோட புகைப்படத்திருக்காரு. இவர் யார் தெரியுமா? எம்எல்ஏ வேண்டப்பட்டவர், இவர் எம்எல்ஏ கூட புகைப்படத்திருக்காரு. இப்படி எல்லா ஒட்டுமொத்த போதைப் பொருள் விற்கிறவங்க கூடயும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் நெருக்கமான புகைப்படம் எடுத்தால் காவல்துறை எப்படி வேலை செய்யும்? இல்லை காவல்துறையே வேலை செய்ய விட்டா வேலை செய்ய போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரவுடி வெள்ளைக்காலின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் கோர்ட்டு கூட்டி போகும்போது காவல்துறையவே கொலை செய்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கு பாருங்க, ஒரு துணிகர செயல். இதெல்லாம் இப்போ சினிமாவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலில் போய் குண்டு வச்சு எரிஞ்சு இன்னொரு அக்யூஸ்டை கொலை செய்யறது நம்ம பார்த்துருப்போம். காவல்துறை இருக்காங்கன்னு தெரிஞ்சு போலீஸ் இல்லாத நேரத்தில் தான் கொலை செய்வாங்க. ஆனால் காவல்துறை செத்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு அட்டாக் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கன்னா காவல்துறை மீதே ஒரு அச்சம் இல்லை. அப்போ உடனே வர்றாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. யாராவது ஒரு காவல்துறை அதிகாரிகளோ காவல்துறை வந்து ஒரு கொலை பண்ணுறாரு இல்லை ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபடுறாரு அப்படின்னா உடனே என்கவுண்டர் செய்யப்படும். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. காவலர்களுக்கு எதிராக காவலர் குடியிருப்பறியே கொலை நடந்திருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியாக்கள்ல. இப்போ நீங்கள் குறிப்பாக நடந்த இந்த ஆணவ கொலைகள் பிற கொலைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். 2021 25 வரைக்கும் நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்க, எவ்வளவு குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சி எவ்வளவு திறம்பட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஆட்சியை கொடுத்துருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். இங்க சாதாரண ஆள் இல்லை, கூலி வேலை பார்க்குறவங்கள தொடங்கி ஒரு மாநில கட்சியோட தலைவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கிலேயே ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதே இங்கே எவ்வளவு துணிகரமாக இங்கே குற்றச்செயல் நடக்குது, எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து முழுக்க இன்னைக்கு வெளிமாநிலத்தவர்கள்லாம் இங்கே வந்து அவர்களுக்கு சட்டத்திட்டங்களே தெரியல. இந்த காவல்துறை இந்த அளவுக்கு நம்மளை வந்து அப்போ என்னன்னா தினந்தோறும் அவங்க சோசியல் மீடியாக்களில் பார்க்குறாங்க, தினந்தோறும் ஒன்று நடக்குது, அதோட 10ஓட 11 இது மாதிரின்ற மாதிரி பயம் விட்டு போச்சு. அந்த அளவுக்கு போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. இங்கே வந்து பயம் இல்லை. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் சரி, குற்றம் செய்யக்கூடிய இந்த போதைப் பொருள் விற்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு மேலே அதிகாரிகள் மேலே பயம் இல்லை. பயம் இருந்திருந்தா குற்றம் நடக்காது. ஒரு தடவை போயிட்டு இருந்தால் மறு தடவை அவன் ஒடுங்கி இருப்பான். இங்கே வந்து எல்லாமே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அரங்கேற்கக்கூடிய இந்த கொலை சம்பவம். இன்னும் தொடர்ந்து இது போன்ற எத்தனை அவலங்கள் வந்து இந்த போதைப் பொருளால் எவ்வளவு குடும்பங்கள் சீரழிய போதோ எனக்கு தெரியல. பொறுத்திருந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.